நன்றிங்க. இல்லை, இதுல குறிப்பாக மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு காரணம், இன்று முதலமைச்சர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு இருந்தோம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் என்று. இன்று அனுதாபி தான் அப்படின்னு சொல்றாரு. அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா, அப்போ அவங்க முக்கியமானவர்கள் எல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக இருந்தால் எவ்வளவு தொண்டராக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அனுதாபின்னு முதல் சொல்றாங்க, இன்னைக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்ப அனுதாபின்னு கொண்டு வராங்க. நாளைக்கு நாம ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று. ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்காது என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனால் இன்றைய தினத்தில் சிபிஐ என்கொயரி வேணும்ன்றது மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளின் குரல் வலை ஏன் நசுக்கப்படுகிறது, அமுக்கப்படுகிறது, ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது? இங்கே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டாங்க, தான் முதல் சொல்ல ஆரம்பிச்ச அவசர நிலை இருக்கிறதா என்று. ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாருடைய குரல் வலைகளும் நெரிக்கப்படுகிறது. ஏன் முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப சாஃப்டா இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்வோம். அதே போல சிஎம் பேசும்போது 24 மணி நேரத்தில் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம்னு சொல்றாரு. அதே போல சொல்றாரு, இந்தியாவிலேயே பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் சென்னையும் கோவையும் தான் பெண்களுக்கு. இது நாங்க என்ன சொல்றது, மக்கள்கிட்ட தான் கேட்கணும். சென்னையும் கோவைன்னு அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நிகழ்ச்சி ஒரு குற்றம் நடைபெறவே இல்லையா? அப்ப இதை ஒரு குற்றமா எடுக்கலையா அவரு? ஆக இதை பாதுகாப்புன்னு நினைக்கிறாரா? பாதுகாப்பாக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுன்னு நினைக்கிறாரா? இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள். இப்ப சென்னையும் கோவையும் தான் காப்பணும். அப்ப மொத்தமான இப்ப திருநெல்வேலியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தர்மபுரியில ஒரு பள்ளி மாணவியே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள், வேலூர்ல. ஆக இன்னைக்கு நாங்க பிளாட் போட்டுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாவட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால முதலமைச்சர் இது ரொம்ப அது மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர், இது ஒரு சாதாரண தனிப்பட்ட நிகழ்வு, இதையே அரசியலாக்குகிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் சரியானது அல்ல. ஆக பெண்கள் மீது உள்ள அக்கறை இல்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெண் தலைவர்கள் எல்லாம் வலிமையாக பதிவு செய்கிறோம். அதான் எங்களோட தீர்மானம். அது கட்சி முடிவு பண்றோம். நாங்க அது லீகலா அப்ரோச் பண்ணலாமான்னு கட்சி முடிவு பண்றோம். இப்ப நாங்க இன்னைக்கு எங்க கட்சியோட இளைஞரணிக்காரங்க போராட்டம் நடத்தி இருக்காங்க. அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. அதாவது ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சிகளுடைய குரலை கூட கேட்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. நேற்று திமுக கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? ஏன் யாரையும் கைது செய்யல? அப்ப எங்க ஏன் கைது செஞ்சீங்க? அப்போ திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இது என்ன நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் பதில் சொல்லணும்.